முகத்திரெல்லாம் கிழியுது. இவங்கெல்லாம் ஆமாங்க. ஃபேக் ஃபெமினிஸ்ட்ன்றது வந்து தெரிய வருது. என்னைக்கு இவங்களோட கட்சியிலேருந்து யாராச்சும் இந்த பொன்ராஜ் இல்ல இந்த கட்சி மேல இருக்கிற பெண்களை எவ்வளவு ஆபாசமா அவதூறா பேசுனாங்க, எவ்வளவு ப்ரோ கேவலமா அவங்க பேசுனாங்க. தலைவரே பேசியிருக்காருல்ல ப்ரோ. கலைஞரே பேசியிருக்காருல்ல இந்திரா காந்திய. ஆமாங்க. ஆ, அதாவது அவங்களோட டிஎன்ஏவே அந்த பெண்களை இழிவுபடுத்தி தான். இப்ப ஜெயலலிதா ஆமா அம்மையார் ஆமா. மீது நமக்கு 1008 விமர்சனம் இருந்தாலும் இருந்தாலும் அவங்கெல்லாம் அவங்கள சட்டசபையில மகாமகத்துல வச்சு போனதெல்லாம் பத்தி, மானபங்கப்படுத்திருக்காங்க. ஆமா, மகாமகம் போனது அதெல்லாம் எப்படி ஆ, பேசுனாங்க இவங்க மேடையில, அதெல்லாம் நமக்கு தெரியும். த திங் இஸ் இவங்களுக்கு வந்து தாவேகா கேர்ள்ஸ், தாவேகா லேடிஸ் இவங்கெல்லாம் இவங்க கண்ணுக்கு ஹியூமன்ஸே கிடையாது. ஏன்னா பொன்ராஜ் வந்து இந்த மாதிரி பேசும்போது திமுகவோட பெண்ணை பார்த்து நான் இதே ஸ்பேஸ்ல கேட்டேன். ஏங்க உங்க கட்சியை சம்பந்தப்பட்டவர் ஒருத்தர் இந்த மாதிரி பெண்களை பார்த்து யாராச்சும் ஒரு திமுக பெண் வந்து அதை வந்து கண்டனம் தெரிவிச்சீங்களா? கெக்க பெக்க மீன்ஸ் உட்காந்து சிரிச்சீங்க. நிறைய பேர் அது ஆக்சுவலி சிரிச்சீங்க. இந்த ஆமா நீங்க சுந்தரவல்லின்னு ஒரு கேரக்டர் ஒண்ணு இருக்கும் பார்த்திருக்கீங்களா? கரெக்ட். ஆமா ஆமா, அதெல்லாம் அந்த கூட தான். அந்த கேரக்டர்லாம் எதுக்கோ குதிக்கும். என்ன கேட்டா நான் பெரியாரிஸ்ட் அது இதுன்ட்டு வந்து போட்டுக்கிறதோட சரி. இந்த மதிவதனி என்ன இவங்கெல்லாம் வந்து நாங்க இது போட்டு போனா என்ன, அது போட்டு போனா என்ன, இது நீங்க ஏன் பேசுறீங்க அப்படின்லாம் மேடைக்கு ஏறி பேசுறாங்களே தவிர, இவங்கெல்லாம் எவ்வளோ கேவலமா நடந்துக்கிறாங்க. இவங்க பேசும்போது அது வந்து அதர் கட்சியா இருக்கட்டும் ப்ரோ. ஒரு பொண்ண பத்தி பேசுறாங்கன்னும்போது, அதுக்கு வந்து சப்போர்ட் கூட பண்ண முடியலன்னா, நீங்க எவ்வளோ கேவலமான ஜென்மங்களா திரியிறீங்க? அப்புறம் எப்படி நீங்க வந்து ஃபெமினிஸ்ட் பத்தி பேசுறீங்க? உங்க கட்சியில நடந்தா மட்டும் தான் ஃபெமினிஸ்ட் வெளிய வருமோ? ஒரு 29 வயசுல அவங்க வந்து அவ்வளோ பெரிய அச்சீவ்மென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு இது எப்படி சொல்றது? அ தொழில் இதுவுக்காக வந்து ஒரு வீடியோ போடுறாங்க. இன்னொருத்தன் அந்த இவன் சாட்டையா இடும்பவனம் கார்த்திக்ன்னு நெனைக்கிறேன். இவரு பிரபு போட்டது ஒரு குழந்தை அழுவுறது சால்வ் பண்றதுல பார்த்தா, அதுல வந்து சேர்வா இருந்தது. சேர்வா இல்ல. இது ரீடேக்கு. இவனுங்க 234 தொகுதியில டெபாசிட் கூட வாங்கல. இன்னும் அது 60 வயசுல ஒரு குழந்தைய பெத்து வச்சிருக்காப்புல. என்ன இதெல்லாம் நம்ப எதனா பேசுறோமா? உக்காந்துட்டு அத பேசிட்டு இருக்கானுங்க. அரசியல்ல இவரு இது பண்றாரு, அது பண்றாருன்னு பேசுனா, அது பேசல. கேக்குதுங்களா? கட் ஆயிடுச்சா? கேக்குதுங்க. சரி. நாம் நாம் கேக்குது. தமிழர்லாம் வந்து இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இருக்காதுன்னு நம்ம பேசணும். இல்ல ப்ரோ. அவங்களோட அது வந்து ரெலவென்சியே எம்பி இப்போ எம்பி தேர்தலுக்கு இன்னும் 2% போயிடும். 4லேருந்து அது 2 ஆயிடும். அது இருக்க அப்படியே தான் போகும். நேத்து பார்த்தீங்களா? அனிதா அவரு வந்தாரு. தாய்மாமா சீர் கொண்டு வந்தாரு. வெளியில வந்து அடிச்சுக்கிறானுங்க. உள்ளுக்குள்ள வந்து மாமா, மச்சான்னு உறவு வச்சு பேசிக்கிறானுங்க. திமுக கிட்ட இருந்து காசு வாங்கினதுல இருந்து நாம் தமிழருக்கு வேற அஜெண்டாவே கிடையாதுங்க. இப்ப உட்காந்து தாவேகா எதிர்கட்சியே இருந்தப்போவே, அதாவது எந்த ஹலோ. சீட்டுமே இல்லாம நேர்மையான எதிர்கட்சியா இருந்தோம். நாட்டுக்கு நேர்மையான எதிர்கட்சியா இருந்தோம். அப்ப கூட உட்காந்து 24 மணி நேரமும் தாவேகா விஜய் தான் ஏதோ வந்து சிஎம் அப்பவே இருக்கிற மாதிரி விமர்சிப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து நான் வந்து எப்பவுமே விலை போனேன் காசு வாங்க ஒரு மாரடிக்கிற ஒரு காசுக்காக வாங்கிட்டு திமுகவும் மாரடிக்கிற ஒரு கூட்டமா தான் நான் முதல்ல இருந்து பார்த்தேன். அவங்க எல்லாம் ஒரு புரட்டே இல்ல. நம்ம கட்சிக்காரனை பார்த்து டீ விக்கிறவன்னு சொன்னான் சீமானு. இந்த இதோ இந்த வயசுல 60 வயசுல அப்பா இருக்கிற சீமானு நம்ம கட்சிக்காரனை பார்த்து டீ விக்கிறவன் அப்படின்னா. டீ விக்கிறதுல என்னையா கேவலம்னு நான் கேக்குறேன். உன்ன மாதிரி திரள் நீதியில இல்ல இருந்து அடி அவங்கெல்லாம் படைச்சுக்கிட்டு வந்து ஹைரார்கில போயிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து இப்ப தலைவரு, அதிபரு என்ன அந்த மைண்ட் செட்ல போயிட்டாங்க. கீழ இருக்கவங்கலாம் அவங்களுக்கு கேவலமா தான் இருக்காங்க. அந்த சிவசங்கர் ஒருத்தர திட்டினாரு பார்த்தீங்களா? என் கட்சி இஷ்டம் வந்தா இரு, இல்லன்னா போ. ஆனா நம்மளோட டிக்கெட் டிஸ்ட்ரிபியூஷன்லங்க எம்எல்ஏக்கு கிட்டத்தட்ட 65% வந்து விஎம்ஐ பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க. 234 தொகுதியும் விஎம்ஐக்கு கொடுக்கலன்னு நான் சொல்றேன், ஒத்துக்கிறேன். ஆனா இல்ல விஎம்ஐக்கு ப்ரோ. அப்படி முன்னுரிமை குடுக்க முடியாது ப்ரோ. கொடுக்கப்பட்டுச்சு. அப்படி குடுத்தா வந்து நம்மள இன்னும் வந்து டேமேஜ் பண்ணியிருப்பானுங்க. கொஞ்சமாவது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் வேணும்ல. அதாவது கொஞ்சம் மிக்ஸ்டு பேக்ரவுண்டும் வேணுங்க. இப்ப அதுதான் ஜென்ரல் சொல்றேன். ஆடியன்ஸுக்கும் கண்டென்ட் வைப்பாங்க, ஃபேன்ஸுக்கும் கண்டென்ட் வைப்பாங்கங்கிற மாதிரி ஆமா. கொஞ்சம் மிக்ஸ்டா தான் இருக்கணும். எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடிய அரசியல்னா வெறும் விஎம்ஐ மட்டும் இருக்க முடியாது. ஆனா விஎம்ஐக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கப்பட்டுச்சு. இவங்க எல்லாம் ஏங்க
இவங்களெல்லாம் படத்திலேயே சில கேரக்டர் இருந்தாலும் கோட்டு படம் பார்க்கும் போதே நான் சேலம் பார்த்திபன் ரெகக்னைஸ் பண்ணேன். இவர் எங்கேயோ பார்த்த மூஞ்சியா இருக்குது. இவரை வந்து படத்துல கூட வந்து ஒரு கேரக்டரெல்லாம் நடிச்சார். எல்லாருக்கும் ஸ்மால் ரோல்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்த டைம் உண்டு. விஜய் ஆல்வேஸ் ரிவார்ட் பீப்புள் லாயல் டு ஹிம்முங்க. அது எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். அவருக்கு உழைச்சா அவர் ரொம்ப லாயலா அவங்கள பார்த்துப்பாங்க. இன்ஃபேக்ட் எனக்கு இன்னும் ஒரு மோமெண்ட் ஞாபகம் இருக்கு. அவர் பெரம்பூர் டிக்கெட் வாங்குறாரு. ஆனா இது அவர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவர் கட்சியோட தலைவர், இது அவரோட கட்சி. ஆனா அவர் என்ன சொல்றாரு, பெரம்பூர் சிவகுமார் அவரோட கள உழைப்புனால பெரம்பூர் நல்ல களமா இருக்குது, நான் அவரை பார்த்துப்பேங்கிறார். பெரம்பூர் சிவகுமார் ஃபேமிலியே பார்த்துப்பேன்றாரு அவர். அங்க அந்த மாதிரி ஒரு தலைவரை, அந்த மாதிரி ஒரு பெருந்தன்மை, இது என் சீட்டு, எல்லாரும் விட்டு கொடுங்க, இது இனிமே நான் வரேன், அந்த மாதிரி ஊர்ல வந்து வாடிக்கையா இருக்கிற தலைவர்கள் எங்க. இவர் உழைச்சதுங்க, இவரை நான் பாத்துக்கிறேன், நன்றி, இந்த சீட்டு எனக்கு கொடுத்ததுக்கு நன்றின்னுலாம் சொல்றாரு. எவ்வளோ ஒரு எளிமையான மகன். நாங்க இததான் பேசணும். அவர் நினைச்சிருந்தா வேளச்சேரி தேர்ந்தெடுத்திருக்கலாம். அது என் தொகுதி தான், எங்க தொகுதி தான். களம் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. சென்னை முழுக்கவுமே அற்புதமா இருந்துச்சு. எங்க வேணா தேர்ந்தெடுத்து அவர் ஜெயிச்சிருக்கலாம். ஆனா பெரம்பூர்ல அங்க மக்கள் வந்து ரொம்ப அடித்தட்டு பிரச்சனைகளோட ஃபேஸ் பண்றாங்க. போதையில் இருக்காங்க அங்க இருக்கிற குழந்தைங்க. விஷவாயு எல்லாம் இருக்குது. காத்துல சுவாசிக்கிற காத்துல கூட பிரச்சனை இருக்குன்னு சொல்லிதான் அந்த மாதிரி ஒரு கஷ்டமான தொகுதியை தேர்ந்தெடுத்து போய் நின்னாரு. ஜெயிக்க மாட்டாரு, சிஎம்ஏ ஆக மாட்டாரு, எந்த சீட்டிலையும் நிக்க மாட்டாரு. கடைசியில இந்த சர்க்கார் படம் மாதிரி இவரு தான் உங்க சிஎம் கேண்டிடேட்னு இன்னொருத்தர கை காட்டுவாருன்னு சொன்னவங்க வாய உடஞ்சு போய் நின்னாங்க மே 4th அன்னைக்கு. ஒரு டைம் மிஷின் இருந்தா மட்டும் அலெக்ஸ், நான் மே 4th மட்டும் சில ஹாலிவுட் படம் எல்லாம் காட்டுவாங்களே 24 மணி நேரமும் அதே நாள்ல வாழ்வான்னு, மாநாடு படம் மாதிரி, எனக்கு மே 4th கொடுத்துருங்க. நான் மே 4th ஜாலியா ஒரு டைம் லூப்ல வாழ்ந்துக்கிறேன். ஏன்னா இவனுங்களோட ரியாக்ஷன்லாம் நீங்க பாக்கணும். இல்ல ப்ரோ, மே 4th அது எப்படி இதுன்னா, காலையில ஒண்ணு போகும், காலைல ஒண்ணு போச்சு. ஏன் இப்ப சென்னையிலே அதான் பார்த்தா, அவ காலையில வரைக்கும் அந்த தபால் ஓட்டு இதெல்லாம் எடுத்து பார்த்தா டிஎம்கே லீட் இருந்தது சென்னையில. பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆனா நம்மள்தான் பெரம்பூர் இதெல்லாம் லீடு. மதியான டைம் அங்க கிட்ட போகுது. ஏன் மதியானம் இல்லை, ஒரு 10 மணி தாண்டியது, 11 மணிக்கு கிட்ட போகுது. இந்த சொல்லுவாங்க இது ஆனா சினிமால எடுத்தா கூட நம்ப மாட்டானுங்க சத்தியமா. உண்மையிலே லாஜிக் கேட்பானுங்க, சத்தியமா லாஜிக் கேட்பானுங்க. நீங்க இது சினிமா எடுத்து 12 ரிலீஸ் பண்ணாலும் இது உண்மையிலே நிறைய பியூர் ட்ரஸ்ட் நடந்தது. உண்மையிலே மேஜிக் தான் இருக்கு. பியூர் ட்ரஸ்ட்டுங்க. அதாவது தமிழ் மக்கள் தளபதி மேல வச்சிருக்கிற ஆழமான நம்பிக்கை. அதே மாதிரி ஒரு தவறான ஒரு பொய்யான அஜெண்டா, ஒரு நரேட்டிவ் வியூகம் 5 வருஷமா ஓடிட்டு இருக்குது. திராவிட மாடல்னா சிறப்பான மாடல், எல்லாரும் கவர்மெண்டோட ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, அதெல்லாம் அனைத்துமே பொய்ன்னு தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். நாட்டுல அவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சி இருந்திருக்கு. எஸ்பெஷலி பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள்னால பெண்கள்லாம் எதிர்த்து ஒரு பெரிய செவுரா நின்னுட்டாங்க. நாங்க தளபதி கூட இருக்கோம், தளபதி எங்க அண்ணா, எங்களை வந்து மீட்டெடுத்து காப்பாத்துங்கிற மாதிரி. ஏன்னா இப்பவும் நான் சொல்றேன், ஒரு மாசத்துல இவங்க விட்டு போன பேட்ச் ஒர்க்குனால இன்னமும் நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இங்க இருக்குதான். ஆனா முன்னொன்னுத்துக்கும் உடனே தீர்வு காண்றோமே. அதாவது உங்களை மாதிரி எந்த கேஸும் வந்து டிலே ஆகி ஜஸ்டிஸ் டிலேடு ஜஸ்டிஸ் டினைடு மாதிரி ஆகலையே, அது முக்கியமாச்சே. இங்க ஒரு 10 இன்சிடென்ட் நடந்துச்சு. ஒரு மேலூர்ல சொல்லுங்க. அதுல வந்து இப்போ நீங்க சொன்னதுலயே வந்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம எந்த கோர்ட்டுக்கும் போயிட்டு பெரிய பெரிய லாயர்லாம் ஹையர் பண்ணி இந்த கேஸை வந்து சிபிஐ கொடுக்காதீங்கலாம் கேட்கல. இது அண்ணா நகர் அந்த சின்ன குழந்தையோட கேஸு. இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த போரூர்ல அந்த இது ஒரு குழந்தையும் அவங்க அம்மாவையும் கொண்டவனோட கேஸை வந்து ரீஓபன் பண்ண சொல்லி இப்போ கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. நம்ம இதுல டிவிகேல முகலிவாக்கத்துல. ஆமா, எஸ். கண்டிப்பா அது பண்றதா சொல்லிருக்காங்க. இன்னொன்னு வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், 2000ல வந்து அந்த கார்கில் போர் நடந்ததுல, அந்த டைம்ல அந்த டைமுக்கு முன்னாடியில இருந்தே விஜய் வந்து இந்த தாய் மாமன் சீர் அந்த குழந்தைக்கு மோதிரம் போடுறதுன்றது இருக்குல்ல, அது வந்து அப்போத்துல இருந்தே பண்றாரு. அது நான் ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே எனக்கு தெரியும். நான் வந்து அதை லைவாவும் பார்த்திருக்கேன். நீங்க சொன்னதுனால எனக்கு டக்கு ஞாபகம் வந்துச்சு. அலெக்ஸும் இதை ரிலேட் பண்ணிப்பான். அமரன்
முகுந்த் வரதராஜன் பத்தி தெரியுமா? அமரன் படம் கூட அவரை பத்தி வந்துச்சு, சிவகார்த்திகேயன் ஆமா படம். ஆமா ஆமா அவர் நிஜ வாழ்க்கையிலேயே அவர் இறந்து போனப்ப யாருக்குமே தெரியாம, போட்டோவும் இருக்கு, யாருக்குமே தெரியாம இரவோட இரவா போயிட்டு அவங்களோட ஆமா ஒரு மனைவியும் அக்கௌண்ட்லயே இருக்கு. குழந்தையும் போய் சந்திச்சுட்டு வந்துட்டு அவங்களுக்கு ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸும் பண்ணவர் தான் தளபதி விஜய். அமரன்னு நீங்க படம் எடுக்கலாம் கமலஹாசன், அமரன்னு நீங்க நடிக்கலாம் சிவகார்த்திகேயன், நிஜ வாழ்க்கையில அந்த அமரன் வீர இல்லைங்க மரணம் இல்லைங்க அவங்க பொழப்புக்கு பிசினஸ் இது பண்றதுங்க. நம்ம அப்படியே கேலக்ஸி கரெக்டா பிடிச்சோம். நம்ம நேஷனலுக்கு தான், நேஷனுக்கு அதான், இந்தியால இந்த மாதிரி ஒருத்தர் இருந்திருக்காரு, நம்ம மனசார பண்றது. இது எப்படி இருக்குதுன்னா, தூத்துக்குடி இஷ்யூ பத்தி ஒரு தான் உங்களுக்கு ஸ்டெர்லைட் படம் எடுக்கிறாங்கன்னா, அதுல தளபதி வந்துட்டு அன்னைக்கு நைட்டு வந்துட்டு பைக்ல போயிட்டு அவங்க ஃபேமிலிக்கு வந்துட்டு என்ன வேணா ஹெல்ப் பண்ணுவேன்னு ஆறுதல் சொல்லிட்டு வந்தாரு. அன்னைக்கு காலையில பார்த்தா ஒரு மூதேவி காரை தூக்கின்னு போயிட்டு பந்தா காட்டின்னு போயிட்டு அதான் மக்கள் மேலதான் தப்பு, போலீஸ் மேல தப்பு இல்லைன்னு தான் கேஸ போட்டவன். இல்ல இல்ல அந்த இல்ல மாதிரிதான் இல்ல நிறைய டிஃபரன்ஸ் தீய இருக்கு. சக்திக்கு உள்ள ஊடுருவிட்டாங்கன்னு பேட்டி கொடுத்தாரு ஏர்போர்ட்ல. அதனால நாடு தான் சுடுகாடு ஆயிடும் நம்மளதான். இதையும் நீ அன்னைக்கு சொல்லு அன்னைக்கு அலெக்ஸ். இந்த அன்னைக்கு மூதேவி அசிங்கப்பட்டவர் தான் போனப்ப அவரு. அதுல இருந்து அந்த 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 மூதேவி போனப்ப அங்க இருக்கிற மக்கள்ல அந்த பாதிக்கப்பட்ட ஒரு பையன் சொல்றான், எங்க வந்தீங்க, யாரு நீங்கங்கிற மாதிரி கேட்டேன். மூஞ்சில ஆமா அடிச்சான். ஹாஸ்பிட்டல்ல யாரு நீங்க, எங்க வந்தீங்க? இதே தளபதி போனப்போ உட்காந்து அமைதியா அவரோட பேசிட்டு அவரால உணர முடியுது அந்த நேரத்துல யாரு செயற்கைத்தனமா ஒரு ஃபேக்கு, சும்மா இங்க வந்து கேமராக்காக வந்திருக்காரு, தன்னோட விளம்பரத்துக்காக வந்திருக்காரு அப்படின்னு அந்த பாதிக்கப்பட்ட பையனால உணர முடியுது. ஆனா தளபதி வந்தப்ப அமைதியா உட்காந்து அந்த பிரச்சனை என்னன்னு தளபதி கிட்ட சொன்னார். அதே மாதிரிதான் அனிதா தங்கச்சி அனிதா வீட்லயும் நீட்டு மரணத்துக்கு அப்புறம். ஸோ எப்பவுமே எங்களை பார்த்து இந்த தாவேக்கா மாநாட்டு 1ல இருந்தே நீங்க என்ன செஞ்சுட்டீங்க, என்ன மக்கள் அதை மக்கள் நம்பலைன்னா இந்த 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 ஓட்டெல்லாம் உணர்ந்திருக்காது. ஏங்க அலெக்ஸ் வந்து இன்ஃபேக்ட் ஒரு ரூமர் கிளப்பினான். எப்பன்னா இந்த அஜித்குமார் மரணத்துக்கு அப்புறம் விஜய் போலன்னு சொன்னாங்க. ஏன் தெரியுமா? அங்க வந்து அவர் போறாருன்னு தெரிஞ்சா இன்னும் பெரிய கூட்டம் வந்துடும், அந்த ஃபேமிலிக்கு அங்க நிம்மதி இருக்காது, அவர் போறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐடிவிங்க அவர் போல அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் எல்லாம் போட்டாங்க. ஆனா டக்குன்னு அவர் போயிட்டு வந்துட்டார் அஜித்குமாருக்கு. யார் அந்த லாக்அப்ல மரணமானாரு செக்யூரிட்டி கார்டு. ஆனா கடைசியில இப்போ நம்ம இப்ப இது எப்படி இருக்குன்னா, ஆன்லைன்ல நம்மளே வந்துட்டு இதோ போறாரு போறாரு போறாருன்னா சும்மா வர்ற கூட்டத்தை விட சூப்பரான ஒரு கூட்டம் வரும். நம்ம இப்ப இது எப்படின்னா, கூட்டம் அதிகமா வருதுன்னு எலிவேஷன் போடுறத தாண்டி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஆளாளுக்கு ஒரு ஊர்ல இருக்கும், ஒரு தெருவுல இருக்கும். இப்போ உன் ஏரியால வந்துட்டு விஜய் வராருன்றது வந்துட்டு உன் ஏரியால சடனா வந்தாருன்னா கூட அது கூட்டம் வரும். அலெக்ஸ் அது வேற அதுல விஷயம். எனக்கு வேற ஒரு ஆனா வியூ இருக்கு அதான் அலெக்ஸ். ஆனா ஆமா அது வராருன்னு சொல்லிட்டு வந்தாருன்னு வச்சுக்க, பக்கத்து ஊர்ல இருந்து கூட வந்து உட்கார்ந்து இருப்பானுங்க. அது பிரச்சனை நடக்கும். இல்ல அலெக்ஸ் எனக்கு அதுல வேற ஒரு வியூ இருக்கு. என்னோட வியூ என்னன்னா, அவரு போனார்னா அது இன்டர்நேஷனல் நியூஸ், இந்தியா ஃபுல்லாவும் போகும், வெளிநாட்டுக்கும் போகும். இந்த மாதிரி வந்து எப்படி சொல்லலாம், ஆணவ கொலைலாம் பண்ணிக்கிறாங்கன்றது வந்து இன்னும் அது அதிகமாக தெரியும். அவர் அதெல்லாம் இல்லாம ஆக்கணுன்றதுக்காக தான் இது ஜாதி மதம் எதுவுமே சேர்க்காம ஒரு ஃபோர்ஸா வராரு. இன்டர்நேஷனல் இதுல நியூஸ்ன்னு சொன்னீங்க. ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் கார்த்திக். நீங்க கரூர் கூட அவர் வந்து இன்டர்நேஷனல் நியூஸ் ஆனது நெகட்டிவ்னு சொல்றாங்களே, நான் வந்து இன்னொரு விதமா தான் பாக்குறேன். அங்க ஒரு பொய் வந்து கிளப்பப்பட்டுச்சு, அவர் வந்து அங்கேருந்து ஓடிட்டாரு. அங்க இருக்கிற சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ், கரூரோட ஐஏஎஸ், கரூர் மாவட்ட இன்சார்ஜ் டிஎஸ்பி டிஸ்ட்ரிக்ட் சூப்பரிண்டென்டென்ட் போலீஸ், அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஸ்பாட்ல அவருக்கு அட்வைஸ் பண்ண ப்ரூஃபும் இருக்கு. நான் சொல்றேன், தே ஹேவ் அட்வைஸ்ட் ஹிம் சேயிங் சார் நீங்க இங்க இருக்காதீங்க. நான் சொல்றதும் இயல்பு தானே, அங்க அவ்வளோ பெரிய பிரச்சனை வெடிக்குது, இவரு தான் வந்து பெரிய க்ரௌடு புல்லரு, இவரை பார்க்கறதுக்கு வந்து வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த க்ரௌட் மேனேஜ் பண்றது ஏற்கனவே கஷ்டம், அங்க ஒரு சம்பவம் வேற நிகழ்ந்திருக்கு. அங்க இருக்கிற அதிகாரிங்க இயல்பா இப்படித்தானே பேசுவாங்க, சார் இங்க வந்து ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, நீங்க இங்க இருக்காதீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசினாங்க. ஆனா இவங்க வந்து அவர் அங்கேருந்து ஓடிட்டதா சொல்லிட்டு வந்து அடுத்த 6 மாசம் இது பண்ணாங்களே. இந்த வேலுசாமிபுரத்துல அந்த கரூர்ல இருக்கிறவங்களும் சரி, இங்க தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களும் சரி, யாருமே அதை நம்பல. சித்ரோ அது வந்து இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, அதை வச்சு அது அங்க என்ன ஒண்ணா நடந்திருக்கலாம், அவருக்கே கூட நடந்திருக்கலாம். அந்த ஒரு இன்சிடென்ட்டை வச்சு உள்ளுக்குள்ள, ஏன்னா அங்க இருந்து அந்த பாட்டிலு செருப்பு தூக்கி வீசினவனுங்க உள்ளுக்குள்ள வந்து நாங்க பொதுமக்கள்னு இறங்கி இருந்தா என்ன பண்ணிருக்க முடியும்? அதனாலதான் போலீஸ் வந்து அவர் இது பண்ணி அங்கிருந்து கிளம்ப சொன்னது. அது கூட பிளானா இருந்திருக்கலாம்ல.
அதுதாங்க பிளானு. அதாவது ம். நான் இப்பவும் சொல்றேன். அந்த நெரேட்டிவ யாருமே நம்பல. ஓகேங்களா? 41 பேரும் வந்து அடுத்தடுத்த நாளே வந்து மோசமான வதந்திகள். நான் இங்க ஸ்பேஸ்ல வந்து பேசும்போது கூட, யாரோ அந்த குடும்பத்திலேருந்து ஒருத்தவங்க உங்க மேல கேஸ் போட்டாங்கன்னா, சும்மா என்கிட்ட பேசுவாங்க. போய் பார்த்தா அந்த மாரி ஒண்ணுமே கிடையாது. ஆனா, இவங்களுக்கு அவ்ளோ டெஸ்பரேஷன். அந்த ஆ அந்த மக்களை எப்படியாவது தளபதிக்கு எதிரா நிக்க வச்சுட்டு, அவங்கள கேஸ் இது பண்ணணும். அவங்க கடைசி வரைக்கும் அந்த மக்கள்கிட்ட எனக்கு கோடான கோடி ரெஸ்பெக்ட். ஏன்னா, இவங்க வந்து அந்த மக்கள உண்மையா மதிக்கல. என்னைக்கு நீ வந்து பெணங்கள் வந்து பனையூருக்கு போறா மாரி ஒரு மீம் போட்டியோ, நீ தான் பெண அரசியல் செய்ற. நீ கரூர பத்திலாம் பேச லாயக்கே இல்ல உனக்கு. நான் இப்பவும் சொல்றேன். தாவேக்கன் ஒவ்வொருத்தனுக்கும் கரூர் ஒரு துயர சம்பவம். நாங்க அத நினைச்சு வருந்தாத நாளே கிடையாது. நாங்க அதுக்கு நேரடி காரணமும் கிடையாது. அங்க இருக்கிற பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கடைசி வரைக்கும் நிக்கணுங்கிறது தான் எங்களோட கடமை. ஆனா, நான் அதில் உங்களால பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. இனப்படுகொலை, மாஞ்சோலை, நான் பட்டியலிட்டுட்டே போவேன். பாஜக இந்த மாரி நிறைய இருக்கு செய்தது. ப்ரோ, நிறைய இருக்கு. ஆ. இதோ இப்போ ம். 67 69 இந்த விஷ சாராயம் காசி வித்தவன் அவங்க கட்சிக்காரன். ஆமாங்க. கள்ளக்குறிச்சியில அந்த 56 எவ்வளோ பேர் செத்தாங்க. 2001ல வந்து இங்க இந்த சைடு புழல் சைடுல ஒரு 60 பேர் செத்தாங்க. அதுவும் வந்து டிஎம்கே கட்சிக்காரன் தான் காசி வித்தான். அதுவும் எனக்கு தெரியும். நான் வந்து ஆமாங்க. நான் ரொம்ப வருஷமா வந்து நான் விஜய் சார் ஃபேனு. ஓகேங்களா? நான் ஆனா வந்து கரூர் விஷயத்துக்கு அப்புறம் தான் வந்து நான் வந்து ட்வீட் போடலாம் ஆரம்பிச்சதே. நான் நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன். நான் அந்த ஸ்டார்டிங்ல சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 2000த்துல வந்து மோதிரம் போட்டாருன்ட்டு. என்ன அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்க ஸ்கூல்ல வந்து பிரேயர்லலாம் வந்து நியூஸ் பேப்பர் படிக்க வைப்பாங்க அந்த டைம்ல. அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்ல நாங்க படிக்கும் போது என்ன பண்ணோம்னா, எனக்கு ஒரு கட்டிங் அதுல இருந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் ரொம்ப வருஷமா. என்னன்னா வந்து விஜய் சார் பிறந்த நாளுக்கு வந்து ஒரு ரசிகர் வந்து கட்ட விரல கட் பண்ணி பாக்ஸ் பண்ணி அமிச்சிட்டார். அப்போ வந்து புசி அண்ணன் இல்ல, இவரு எஸ் ஏ சந்திரசேகர் சார் அவங்க அப்பா தான் வந்து பார்த்துட்டு இருந்தாரு. நான் சொல்றது 2000த்துல. அது வந்து தினத்தந்தியில வந்து ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்து ஒரு விஜய் ஆனா ப்ரோ கைப்பட இல்ல வந்து ஒரு ஒரு லெட்டர் நிமிஷம் மாதிரி இல்ல இல்ல லெட்டர். இல்ல விரல்ல இல்ல அதான் இல்ல விரல்ல வெட்டல அது ரத்தம் மட்டும்தான் அதான் ரத்தம் மட்டும்தான் இது இல்ல இல்ல விரல்ல ப்ரோ, கிழிச்சு அந்த இல்ல இல்ல ரத்தம் ப்ரோ, மட்டும் இல்ல எழுதிருப்பாங்க. இல்ல இல்ல ரத்தம் இல்ல. அது வந்து அதுக்கப்புறம் விரலே அதெல்லாம் வெட்டலையா? கட்ட விரல வெட்டி அமிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஏதோ இது ஒரு அது வந்து அவர் விஜய் கைப்பட ஒரு லெட்டர் எழுதி கீழே வந்து விஜய் சைன் பண்ணியிருப்பாரு. அந்த கட்டிங் நான் ரொம்ப வருஷம் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஒரு ஸ்கூல், எங்க ஸ்கூல் பக்கத்துல ஒரு சின்ன ஸ்கூலுக்கு வந்தாரு. அந்த ஸ்கூல்ல வந்து புக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அந்த டைம்ல. அப்போ போயிட்டு நான் அவர் கொடுக்குற ஒரு நோட் புக்ல பேக் சைட்ல வந்து அவரோட சைன் வாங்கினேன். நான் அப்போத்துல இருந்து ஃபாலோ பண்றேன். ஆனா நான் அதுல இருந்து வந்து சில இந்த இது எப்படி சொல்றது, டீசரு, ட்ரைலரு இதெல்லாம் வந்து நம்ம அந்த போட்டி போடுவோம்ல, அது மாதிரிலாம் நான் வந்து இன்னும் இன்வால்வ் ஆகியிருக்கேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் வந்து நான் ஃபுல் டைம் வந்து ட்வீட் போடுறது, சப்போர்ட் பண்ணுறதுன்றது வந்து அந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அது மறுநாள்ல இருந்து தான். அதுக்கு முன்னாடியெல்லாம் வெறும் பார்ப்பேன், இது பண்ணுவேன், ட்வீட்லாம் படிப்பேன், அதோட போயிடுவேன். அன்னைக்கு நைட்டு அந்த இன்சிடென்ட் நடந்ததுலேருந்து எங்கள் வீட்டில் வந்து 3 பேர் நாங்கள் வந்து பயங்கர ஃபேன் விஜய்க்கு. நாங்கள் வந்து 3 பேர் தூங்கவே இல்லை, நியூஸாக வச்சு பார்த்துட்டு இருந்தோம். உங்களுக்கு இந்த 10ஆம் கிளாஸும் 12ஆம் கிளாஸ் மாணவிகளோட கௌரவிக்கும் ஃபங்க்ஷன்ல கூட ஒரு பெண் சொல்றாங்க, எங்க அம்மா 25 வருஷத்துக்கு முன்னால தளபதியோட கையால விருது பெற்றாங்க. ஆனா அந்த அம்மாவும் வந்து ஞாபகம் இருக்குதாங்க, நான் உங்ககிட்ட இந்த இதுல அப்படியா அப்படின்னு அவர் வியந்து பாக்குறாரு. பார்த்தேன். ஆமா, அவருக்கு அது அவ்வளோ. வந்து இந்த இது இந்த 10வது 12வது பசங்களுக்கு அவார்டு கொடுத்தாரு அதுல ஆமாங்க, ஃபங்க்ஷன்ல. ஆமா. அந்த ஃபங்க்ஷனை கூட ஒருத்தன் கேவலமா விமர்சிச்சான். நான் என்ன வார்த்தைகள்னு அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. வேல்முருகன். ஆமா, ஆமா. அந்த பெண்களை வந்து அந்த பெண்களோட பேரண்ட்ஸை கூட வந்து அசிங்கப்படுத்தி அவங்கள வந்து விமர்சிச்சாரு. ஆனா இந்த தடவை அந்த பண்ருட்டி தொகுதிக்கே அவன் போய் நிக்கல, பயந்துட்டான். அவனோட தெரிஞ்சிச்சு பண்ருட்டி ப்ரோ, 3 அவங்களுக்கு ரிசல்ட் தெரியும்ல ப்ரோ, அரசியல்ல களத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும்ல. இப்போ வேணா உட்காந்து ஃபீல் பண்ணுவோம் போல, ஏன்னா வந்து ஒரு சீட்டாவது போய் நம்ம கேட்டு வாங்கி நின்று இருக்கலாம். அவங்களையும் சும்மா குழப்பற மாதிரி இந்த மீடியா நம்மள வெறுப்பேத்துறதுக்குன்னே தாவேக்கான்னு அவன் வாக்காங்க. ஓகே, ஆமா, இல்ல தமிழர் அவனோட வாழ்வுன்னு. இது எலெக்ஷன் போர்டுல அவன் இது பதிவு பண்ணியிருக்கிறது அப்படிதான் பண்ணியிருக்கான்.
இங்க வந்து எனக்கு டிவிகே வளகாண்டு அவன் டிவிகேன்னு போட்டு பேசுனது இது பண்ணிட்டு அந்த மாதிரி எத்தனை பேருங்க இந்த கட்சியை வந்து அசிங்கமா இழிவுபடுத்தி விமர்சிச்சாங்க, இந்த கட்சியோட பெண்களை விமர்சிச்சாங்க. கேஸ் கூட எடுத்துக்கல. தளபதி போயிட்டு டிசிபி கிட்ட லெட்டர் கொடுக்கறாரு, புகார் கொடுக்கறாரு, கேஸ் கூட எடுத்துக்கல. அப்படி இருந்தது நாட்டோட சட்டம் ஒழுங்கு. தளபதியே அவரோட கையால போயிட்டு டிசிபி கம்ப்ளைண்ட் கூட பண்ண அவ்வளவு அரசியல் ரசிகர், அந்த அவ்வளவு அரசியல் சப்போர்ட் திமுக. இல்ல ப்ரோ, இதுல வந்து எனக்கு இன்னொரு கருத்து இருக்கு ப்ரோ. அது வந்து எப்படின்னா வந்து கொஞ்சம் அவர் வந்து ஸ்ட்ரிக்டா இருக்கணும் ப்ரோ. அவரு ஜெயலலிதா அம்மா மாதிரி இருக்கணும்னு நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். அவரை விமர்சிக்கிறவருங்கள சுதந்திரமா அவரோட பெருந்தன்மை சில பேர்லாம் பதவி மோசமா அவருக்கு பெருந்தன்மை இருக்கலாம் ப்ரோ. ஆனா நமக்கெல்லாம் இருக்கணும்ல, நமக்கு கோவம் வருது இல்ல. வந்து ஒரு பேர் பேசினப்ப இவர் வந்து நஷ்ட வழக்கு போட்டுக்கணும். ஏன்னா அது வந்து ஒரு அடையாளம். இதுதான், அதாவது இந்த மாதிரி பேசிட்டு ஒரு ஆதாரம் இல்லாம பொது இதுல வந்துட்டு இஷ்டத்துக்கு பேசுனீங்கன்னா எங்களுக்கு நேரம் ஆகாது பேசுறதுக்கு. எங்களுக்கு நாகரிகமும் கட்டுக்கோப்பு தளபதி சொல்லி கொடுக்கல. ஓகே, நாங்களே எங்க கூட என்ன பண்ணிப்போங்க. யாராச்சும் வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ்ல கூட கெட்ட வார்த்தையை யூஸ் பண்ணி திட்டும் போது வேணாங்க தவிர்த்துக்கலாம் அப்படின்னு இந்த ஹோஸ்டோ இல்ல கோ ஹோஸ்டோ இங்கே இவங்களே சொல்லுவாங்க, அப்படி விமர்சிக்காதீங்க, மரியாதை கொடுத்து பேசுங்க. ஆனா முதலமைச்சர் விஜய் அப்படின்னு அவங்க சொல்லி கூட நான் பாக்கல. விஜய் ஏதோ உங்க பக்கத்து வீட்டு பையன் மாதிரி. அந்த நக்கீரன்ல பிரகாஷா அவன்லாம் வந்து விஜய்ன்னு தான் கூப்பிடுறான். அவரு வந்து முன்னாள் முதலமைச்சர் அப்படின்னு எல்லாம் பேசுறானுங்க ஸ்டாலின். ஆனா இவரு வந்து விஜய் வந்து இன்னைக்கு வந்து அமித்ஷாவை பார்க்கல, அதுக்கு வந்து அப்படிதான் பேசுறானுங்களே கண்டி சிஎம்னே வரமாட்டேங்குது. சிஎம் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய், முதலமைச்சர் விஜய்ன்னு சொல்றது கூட அவரோட பதவி. அவர் வந்து இத்தனை கோடி மக்களுக்கு வந்து முதலமைச்சரா இருக்கிறாருங்க. அது என்ன ஜோக்கா அவங்களுக்கு? நாங்க ஸ்டாலின் ஐயா, நாங்களே வந்து வெறும் ஸ்டாலின் சொன்னா மரியாதை இல்ல ப்ரோ, முதல்ல ஒரு ஸ்கூல்ல இருக்கிற வாத்தியாருக்கே நீங்க வந்துட்டு ஒரு சாரம் தான் கூப்பிடணும். 8 கோடி பேரை ரூல் பண்ற ஒரு சிஎம் வந்துட்டு எப்படி நீங்க ஒரு அற்புதமான ஒரு வரலாறுலயே காணாத 35% வாங்கிட்டு 1.75 கோடி மக்கள் வந்து நம்பி வாக்களித்திருக்கு ஒரு ஸ்டேட். இந்தியா முழுவதும் நான் ஒன் ஆஃப் தி எமர்ஜென்ட் பிகெஸ்ட் பாலிட்டிஷியன்ஸ் ஆஃப் இந்தியா. நார்த் இந்தியா பூரா வந்து இன்ஃபேக்ட் நான் ஒன்னு சொல்லிட்டேன், மோடி இவரை பத்தி எவ்வளவு இன்செக்யூரா இருக்காருன்னு. மோடி வந்து யார் அவரை மீட் பண்ணாலும் யூடியூப்லயோ எக்ஸ்லயோ எங்கேயாவது ஷேர் பண்ணுவாங்க. இவரோட யூடியூப்ல இவரை மீட் பண்ணது எங்கேயுமே போடல. அட்லீஸ்ட் ஒரு சைலண்ட் மீட்டிங்ஸ் போடலாம். அட்லீஸ்ட் ஒரு காங்கிரஸ் முதலமைச்சரை சந்திச்சா கூட ஒரு 30 செகண்டுக்கு ஒரு 1 மினிட்டுக்கு கிளிப்பு போடுவாங்க மோடியோட யூடியூப் சேனல்ல. போடவே இல்லை. இவருக்கு ஏதோ வந்து சிஎம் விஜயோட பாப்புலாரிட்டி குத்துதோ குறைக்குதோ, ஓரளவுக்கு என் அளவுக்கு ஆல்ரெடி வளர்ந்துட்டாரோ அப்படிங்கிற ஒரு இன்செக்யூரிட்டி நான் மோடி கிட்ட பாக்குறேன். வரும் இல்ல ப்ரோ, பின்னாடி வந்து அவங்களுக்கு வந்து அந்த தகவல் எல்லாம் கொடுப்பாங்கல்ல. ஏன்னா இந்தியா முழுக்க வந்து மதசார்பற்ற தன்மையான கூட்டணி இருக்குதுங்க. அவங்களுக்கு புது ரத்தம் ரொம்ப அவசியமா தேவைப்பட்டு இருந்துச்சு. அவங்க தாவேக்காவோட வருகைய ஒரு தெய்வ தூதமா தான் பாக்குறாங்க. ஏன்னா இந்தியாவோட செக்யுலர் ஃப்ரேம் ஒர்க் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் பாழ் அடைஞ்சிருச்சு. ஏன்னா பல இடங்கள்ல வந்து பிஜேபி யாரும் நம்பல ப்ரோ. இல்ல யாரும் நம்பல ஜனங்க. ஆமா. இந்தியாவுக்கே இந்தியா மதசார்பற்ற தன்மை ஈகோ சிஸ்டத்துல தாவேக்காவோட வருகை ஆப்பை விட பல மடங்கு பெரிய இம்பாக்ட். ஆப் வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால வந்தப்போ பிஜேபி எதுக்கிறதுக்கு ஒரு புது இது வந்துட்டான். ஆனா அவன் புஷ்ன்னு அடங்கி போயிட்டான். அவன் 2 மாநிலத்தோட அவன் நினைச்ச அளவுக்கு நார்த் இந்தியால குரோ ஆகல. ஆனா தாவேக்காவோட வருகையை பார்த்துட்டு எல்லா ஸ்டேட்ல இருக்கிற ஆன்டி பிஜேபி ஈகோ சிஸ்டம் வந்து இதே see him as a game changer. ஒரு கேம் சேஞ்சரா பாக்குறாங்க. இப்ப பவன் கல்யாண்லாம் பொறாமல புலம்பிட்டு இருக்கான். நான் இப்பவும் சொல்றேன், பவன் கல்யாண் உன் இடத்து தெரிஞ்சுக்க. டிடிபிங்கிற கட்சி இல்ல ஐயா. அந்த ஆளு ஒரு நிமிஷம் இல்லைங்க, அந்த ஆளு புலம்பனா பரவாயில்ல. தமிழ்நாடு மக்களை முட்டாள் மாதிரி ஒண்ணு ப்ரொஜெக்ட் பண்ணாரு. பேனர் வச்சா செய்ய மாயிடலான்னு. நானா சங்கியா தொண்டு போட்டா செய்ய மாயிடலான்னு. இங்கெல்லாம் இங்க தலைவலி நாக்கு தள்ளும். இங்க ஒரு பிரச்சாரத்துல இருந்து ஒரு கேள்வியில இருந்து எத்தனை பேர் இல்ல அந்த அறிவு அவ்வளவுதான். புரியுதா? அவனுக்கு வந்து இங்க என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னு தெரியாது. ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா இவர் மக்கள் இயக்கமா எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கா பண்ணாருன்னு தெரியாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து
இந்த பிஜேபி மாரி இல்ல இதுலயே என்ன சொல்றது, எக்ஸ்ட்ரீமா போற பிரச்சனைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜல்லிக்கட்டு பிரச்சனை ஆகட்டும், டிமானிஸ்ட்ரேஷன் பிரச்சனை ஆகட்டும், எல்லாத்துக்கும் ஒரு குரல் குடுத்தது. நீட்டு தற்கொலை அப்ப அனிதா வீட்டுக்கு போனது, அதான் சொல்றேனே அந்த இது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அங்க பாதிக்கப்பட்டவங்க வீட்டுக்கு போனது. இதெல்லாம் அந்த என்ன சொல்றது, அவனுங்களுக்கு தெரியாதுன்னு வையேன். ஏன்னா அவன் வந்து சொம்படிக்கிற பாலிடிக்ஸு. புரியுதா? பிஜேபிக்கு சொம்படிச்சா அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதுலயும் அங்க வந்து பார்த்தீங்கன்னா, சங்கீஸ் அதிகம். ஓப்பனாவே சொல்றேன் சங்கீஸ் அதிகம். அவனுங்க அந்த மாரி சொம்படிச்சு வருவானுங்க. ஆனா இங்க என்ன ஒரு மனுஷன், அவரு வந்து டாப் ஹீரோவா இருக்காரு. மக்கள் பிரச்சனைய எடுத்து அவரு பேசி படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இது பண்றாரு. அதுக்காகவே அவர் கார்னர் போடுறாரு. அது இல்லாத கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இங்க மாபெரும் 2 தல ஓகேவா? ஒண்ணு ஜெயலலிதா, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா கருணாநிதி. அவங்க இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இவர என்ன சொல்றது? அப்படியே ஒரு இது பண்றதுக்கு, ஒரு இருட்டடி பண்றதுக்கு, ஒரு இது பண்றதுக்கு, படத்துல பிரச்சனை பண்றது. உனக்கு ஏன் சுறா படத்திலேயே உனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. ஞாபகம் இருக்கா? இது வந்து காவலன் ஏன் இதுல குடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரி பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ட்ரபிள் பண்ணி, அவ்ளோ இது பண்ணி, எல்லாத்தையும் சந்திச்சு ஒரு மனுஷன் வந்து இவ்ளோ பெரிய எவால்வேட் ஆயிருக்காரு. அவர் அரசியலுக்கு வந்தது வேணா உனக்கு வந்து கடைசி 2 வருஷமா இருக்கலாம். ஆனா அவர அவர சுத்தியே பார்த்தீங்கன்னா